ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான எரடனர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபில்லர்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட இதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ டைம் ட்ராவல் பண்ணதுக்கான பெஸ்ட்டான நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எரடனர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 10. சரி வாங்க நம்ம எல்லாரும் ஷாப்பிங் போகலாம், இன்னைக்கு போய் ஃபன்னாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு ரொமான்டிக்காவும் ப்ராமும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அமைதியாக இருக்குமோ நம்ம ஆல்ஃபா கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் விளாட டைம் இருக்காது. ஸோ இன்னைக்கு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா சொல்றா. டிசைர் அங்கே போய் விளையாடலாப்பா அப்படின்னு சொல்லி பிராம் சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரி அப்படின்னு சொல்றான். ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே மால்குள்ள போறாங்க. டிசைர் எப்ப யோசிச்சுட்டு இருக்கா, சீக்கிரவா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. இப்போ ரொமான்டிக்கா நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து காமிக்கிறா. நம்ம ஹீரோ பெருசா எந்த ட்ரெஸ்ஸையும் பார்த்து பாராட்டவே மாட்டேங்கிறேன். சும்மா இவங்க பார்த்துக்கிட்டே மட்டும் நிற்கவும் ரொமான்டிக்கா டென்ஷன் ஆகுறா. வாயை திறந்து கொஞ்சமாச்சு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. பாராட்டுற மாதிரி ஏதாச்சும் சொல்லணுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அடுத்த ட்ரெஸ் அவ போட்டு வந்து நிற்கவும் நம்ம ஹீரோ வந்து வா அது உனக்கு உண்மையிலேயே சூட் ஆகுது, நீ கியூட்டா இருக்க நம்ம ஹீரோ சொன்னா. ரொமான்டிக்கா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ பிராம பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்கான். பிராம் நம்ம ஹீரோக்கு டைய செலக்ட் பண்றேன்னு குனிஞ்ச போஸ்ட்லயே நிக்க வைக்கிறான். ப்ளூ உன்னோட இன்டெலிஜென்ஸை காட்டும், ரெட் உன்னோட ஸ்ட்ரென்த்தையும் ஸ்ட்ராங்னஸையும் காட்டும், நீ கைண்டான பர்சனும் கூட ஆரஞ்சு தான் சூட் ஆகும் அப்படின்னு பிராம் பார்த்துட்டு இருந்தா. எப்பா என்ன காப்பாத்து அப்படின்னு நம்ம ஹீரோ ரொமான்டிக்காக்கு சிக்னல் கொடுக்குறான். இவனை தடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ரொமான்டிக்கா நினைக்கிறா. இந்த போஸ்ட்லயே நான் ரொம்ப நேரம் நின்னா என் முட்டி உடஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் கூட என் ட்ரெஸ் சீக்கிரம் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த பிராமுக்கு தான் 2 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு ரொமான்டிக்கா பாக்குறா. அட்லீஸ்ட் பிராம் ரொம்ப ஹாப்பியா இருக்கானே அந்த வகைக்கு நல்லது நம்ம ஹீரோ சொல்றான். அதுவும் கரெக்ட் தான் ரொமான்டிக்கா சொல்றா. அங்க கேம் மிஷின் இருக்கப்போ அங்க போய் விளையாடலாம் இவங்க போறாங்க. டிசைர் ஹெர்மான் அப்படின்னு அசிஸ்ட் அங்க வந்து நிக்கிறா. அசிஸ்ட் நீங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன் நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாதா, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் நீங்க வந்தனவா சொல்லவும், அப்படியா அசிஸ்ட் நீயும் வேணா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா நம்ம ஹீரோ கேட்க. ரேங்கிங் டோர்னமெண்ட்ல தோத்துக்கிட்டேன், இங்க நம்ம ரீமேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு வா சொல்லவும், இது சாதாரண கேம் சீரியஸாக வேணா நம்ம ஹீரோ சொல்றான். நான் சும்மா காமெடி பண்ணேன் அப்படின்னு வா சொல்றா. சொல்றதுல எது காமெடினே தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். இப்போ பிராம காமிக்கிறாங்க. அவன் அந்த கேம் மிஷின்ல பெர்ஃபெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பொம்மையவும் கரெக்டா பிக் பண்ணி வின் பண்ணியிருந்தான். வா பிராம் உண்மையிலே உனக்கு திறமை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா பாராட்டுறா. பல்ஸ் மாதிரி நம்ம ஹீரோவும் அசிஸ்டோ ஜோடியா வந்து நிக்கவும் ரொமான்டிக்கா கடுப்பாவரா. நீ அவன் பக்கத்துல நிக்கிற அப்படின்னு பிராம் கேட்கறான். உடனே அசிஸ்ட் வந்து பிராமத்துக்கு நம்ம ஹீரோ பக்கத்துல வச்சுட்டு இப்போ ஓகேவான்னு கேட்கவும் பிராம் ரொம்பவே ஹாப்பி ஆயிருந்தா. அசிஸ்ட் நீ எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லவும், அட பாவி பிராம் ஒரு செகண்ட்ல கட்சி மாறிட்டேடா, நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா சொல்றா. யார் ஹாக்கி நம்ம விளையாடலாமான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் டிசைர் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு பிராம் வருத்தப்படவும், அடுத்த கேம்ல நம்ம மாறிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ரொமான்டிக்கா எதுக்குமே ஜாக்கிரதையா இரு, அகாடமியோட பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் பெஸ்ட் மேஜிக் நைட் தான் நம்ம ஆப்போனன்ட், ரொம்ப கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கேமை நான் குயிக்கா முடிச்சுட்டு டிசைர் கூட நின்று விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி பிராம் இப்போ தீயா இருக்கிறான். நம்ம ஹீரோ பக்கம் போகணும் அப்படின்றதுக்காகவே பிராம் அவங்களை குயிக்கா தோக்கடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றான். அசஸ் நம்ம ஹீரோவோட கோலை தடுத்துருதா. ரொமான்டிக்கா டக்குனு மேஜிக் யூஸ் பண்ணி ஃபாஸ்டா அந்த கோலுக்குள்ள விழ வச்சிருந்தா. ஒரு 2 மேஜ் ஆன என்ன ஏர் ஹாக்கிலேயே சேலஞ்ச் பண்றீங்களா, நான் தான் ஜெயிப்பேன் ரொமான்டிக்கா சொல்றா. ஹே மேஜிக் யூஸ் பண்ற இது நியாயமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரி நாங்களும் மேஜிக் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்போ அசஸ்டோ ரெடி ஆகுற. அசஸ்ட் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி கரெக்டா அது கோல்ல விழுற மாதிரி பண்றா. அந்த போர்டோட பாதிலேயே ஐஸை வந்துட்டு கார்பா கிரியேட் பண்ணி அது ஃபாஸ்டா கோல்குள்ள போகுது. எந்த கேமா இருந்தாலும் அசஸ்க்கு தோக்குறது பிடிக்காது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்படியே எல்லாருமே ஃபன்னா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஃபியூச்சர்ல எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இன்னத்தியாச்சும் யோசிச்சுட்டு இருக்காம கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா சொல்றா. அசஸ் திரும்பவும் ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல கோலை கரெக்டா உள்ள விழ வைக்க போனா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோ அதை பிரேக் பண்ணி நம்ம ஹீரோ கோலை போட்டிருக்கான். அப்பதான் நீ இதை சீரியஸா எடுக்கிற போல அப்படின்னு சொல்லி அசஸ் கேட்கறா. நீ சீரியஸா விளையாடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க கூட வந்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நான் நல்லா ஃபன்னா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் கிளம்புறா. இதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே கூடாது அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்லவும், என்ன சொல்றா இனி டெய்லியாவா நம்ம கூட ட்ரைனிங் எடுப்பா, அது போக நம்ம ஆல்ஃபா கிளாஸுக்கு போயிட்டோம், ஸோ டெய்லியும் நம்மளும் அவளை பார்ப்போம் அப்படின்னு பிராம் சொல்றான். அதை மறந்தே போயிட்டனே அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா நினைக்கிறா. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ டீம் இப்போ ஆல்ஃபா கிளாஸ்க்கு போறாங்க. கிளாஸே சூப்பரா இருக்கேன்னு ரொமான்டிக்கா பார்க்கவும், இதையே கொடுத்துருக்காங்க நம்ம டேபை காமிக்கிறேன். டேட்டா கிளாஸை விட இது உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு ரொமான்டிக்கா பார்க்கறேன். இதே மோட்டிவேஷனா ட்ரைனிங்லயோ காமிச்சா நல்லா இருக்கும். சரி வாங்க மார்னிங் பிராக்டிஸ்க்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். அசிஸ்டோ இப்போ நம்ம ஹீரோவோட ட்ரைனிங்ல வந்து கலந்துக்கிறா. ஒவ்வொருத்தரோட தனித்தனி ஸ்ட்ரென்த்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்தபடி ட்ரைனிங் கொடுக்குறேன். ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அசஸ் கிளம்புற. ரொமான்டிக்கா கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போதுன்னு பிராம் சொல்றான். கைஸ் நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும், நமக்கு அதிக டைம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், அன்னைக்கு நீ சொன்னி அது உண்மையிலேயே சீரியஸ் ஆவா அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கவும், ஆமா நம்மளோட நெக்ஸ்ட் பேட்டில் ரியல் ஃபைட், அதுல உண்மையிலேயே நம்ம சாக கூட வாய்ப்பு இருக்கு, ஸோ நீங்க ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னை நம்புறேன் டிசையர், ஸோ நாங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பிராம் சொல்றான். நானும் நீ சொல்றதை நம்புறேன், ஸோ நம்ம கண்டிப்பா இதை பண்ணுவோம் அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. இப்போ இவங்க ஆல்ஃபா கிளாஸ் அட்டன் பண்றாங்க. இந்த ஷேடோ வேர்ல்டு ஹியூமன் வேர்ல்டோட கண்டினியூ ஆகி க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கு.
இதெல்லாம் நிறைய பேரழிவு ஏற்படுது. நம்மளோட கான்டினென்ட்டே இப்போ பாதியா அழிஞ்சிடுச்சு. 99% இப்போ எல்லாருமே ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்ணும்போது நமக்கு மேஜிக்கல் ஜெம்ஸோ கிடைக்கும். ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்ணும்போது கிடைக்கிற அந்த மேஜிக்கல் ஜெம்ல இருந்து நிறைய மானா பவர் இருக்கும். நம்மளால அதை ஈஸியா யூஸ் பண்ண முடியாது. பட் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேஜிக் ஜெம்மை ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து மானா எடுக்கிற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாங்க. அதுல இருந்து கிடைக்கிற பவரை வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்களை யூஸ் பண்றோம். இந்த மேஜிக் ஜெம் யூஸ் பண்ற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது யார்கிட்ட கேட்கலாம்? ரெட் ரிப்பன் கேட்டு இருக்கிற பொண்ணு அப்படின்னு அவங்க ரொமான்டிக்காவை கூப்பிடுவோம். ரொமான்டிக்கா தூங்கிட்டு இருந்ததுல திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. மாஸ்டர் ஆஃப் மேஜிக்கல் டவர் ஜார்ட் எக்ஸரியான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்குவோம். அவ்வளோ அதை சொல்றா. கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாங்க. காலையிலேயே தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்குவோம். நீ தான் அதிக ட்ரைனிங் கொடுத்தா அதான் அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. இப்போ கிளாஸ் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பி போறாங்க. ப்ரொஃபசர் பிரலோட் உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ டீம் போய் நிற்கவும். நீங்க தானே அந்த சிங்கிள் ரேங்க், அப்புறம் நீ கிளாஸ்ல நல்லா தூங்குறியன்னு கேட்கவும் சாரி மேடம் ரொமான்டிக்கா சொல்றா. சரி என்ன விஷயம் அவங்க கேட்கவும் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ப்ரொஃபசர் இவங்க எல்லாரையும் தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. அவங்களோட பார்ட்டிக்கு வேற ட்ரைனிங் ரூம் ஏதாச்சும் தேவையா? மேஜிக்கல் டவர்ல இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் தான், பட் அதுக்கான டெட்லைன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவும் அதை பத்தி நாங்க கேட்க வரல. இருந்தாங்க நம்ம ஹீரோ ஒரு ஃபார்ம் பண்ணிட்டான். ஹெரோலி பிரான்ச் மேஜிக்கல் டவர் ப்ரொடெக்ஷன் டீடைல் அப்படின்னு அவங்க பார்க்கவும் ஹெப்ரியான் அகாடமி தான் அங்க செக்யூரிட்டிக்கான பார்ட்டியை செலக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எங்க பார்ட்டியை அங்க செக்யூரிட்டிக்கு அசைன் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் யோசிச்சுட்டு இல்ல என்னால முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக நீங்க இதை பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க கேட்கவும் டியர் ஆஃப் ரகர்னுங்கிற மேஜிக் ஸ்டோன் தானே அங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது எப்படி உனக்கு தெரியும் ப்ரொஃபசர் கேட்கறாங்க. இன்னும் 10 மணி நேரத்துல அந்த ஸ்டோனை திருட போறாங்க. அண்ட் அதை திருட போறது தி அவுட்டர்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். டியர் ஆஃப் ரகர்னல் பத்தியும் மேஜிக் ஜெம்ஸ் திருடுற அவுட்டர்ஸ் பத்தி உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர நீ பேட்டா கிளாஸ்ல தானே இருந்த, இதெல்லாம் உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லையான்னு அவங்க கேட்கவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்ப டைம் இல்ல, நம்ம இப்ப ஏதாச்சும் பண்ணலன்னா அந்த மேஜிக் ஜெம்மை திருடிடுவாங்க. ப்ரொஃபசர் பிரலோட் செக்யூரிட்டிக்கு எங்க பார்ட்டி அங்க ரெக்வஸ்ட் பண்ணுங்க, உங்களால மட்டும் தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ 10 மணி நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. மேஜிக்கல் டவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல மாஸ்டர் ஜார்ட் ஒரு பெரிய பிரச்சனை, ஹெரோலி பிரான்ச் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்லுவோம். அப்படின்னா உண்மையிலேயே அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் ஜார்ட் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு டிசைர் ஹெர்மான் உண்மையிலேயே யார் நீ அப்படின்னு அவர் பாக்குறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி ஃபியூச்சர் தெரியுங்கிறதுனால திருடங்க இந்த ஜெம் ஸ்டோன் திருட வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு இப்போ நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தான் கதையை சும்மா வேற லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.